21 முதல் 31 வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசிப்போம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. வேத வசனங்களிலேயே மிகச்சிறந்த ஒரு பகுதியை நாம் இப்பொழுது சில வாரங்களாக படித்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக 26ஆம் வசனத்தை குறித்து படித்தோம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்பதை குறித்து பார்த்தோம். கிருபாசனம், இயேசுவினுடைய ரத்தம், இவைகளை குறித்தெல்லாம் நாம் அந்த வசனத்திலிருந்து பார்த்தோம். இப்பொழுது 25ஆம் வசனத்தை இன்றைக்கு கவனிக்க போகிறோம். ஆங்கில வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் அதில் 26ஆம் வசனம் வரும். இது தமிழ்ல 26 வர்றது, ஆங்கிலத்திலே 25 வந்து பிறகு தமிழ்ல 25ஆம் வசனம், அங்கே 26 என்று வரும். 25ஆம் வசனத்தை தமிழிலே நாம் பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லுகிறது? தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசுவை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார்? ஏன் இயேசுவை கிருபாசனமாக, அந்த கிருபை பெரும் இடமாக, அந்த வானத்திலே காத்துக் கொண்டிருக்கும் கோபாக்கினையாக அக்கினிக்கும் நம்மை குற்றஞ்சாட்டுகிற கற்பலகைகளுக்கும் 10 கற்பனை என்கிற கற்பலகைக்கு நடுவே, இரண்டுக்கும் நடுவே இயேசுவை வைத்து அந்த அக்கினி நம் மீது விழாதபடி, நாம் இனி குற்றம் சாட்டாதபடி அந்த உடன்படிக்கை பட்டி மூடப்பட்டு இப்படியாக இயேசுவை கிருபாசனமாக தேவன் ஏற்படுத்தினார் என்பதை குறித்துதான் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏன் அவரை கிருபாசனமாக ஏற்படுத்தினார்? உடன்படிக்கை பற்றிய மூடுகிற மூடியாக, தேவனுடைய அக்கினியை விழாமல் பாதுகாக்கிற அந்த கிருபையினிடமாக இயேசுவை ஏன் உண்டு பண்ணினார்? இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஏன் சிலுவை? ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது? ஏன் இயேசு அங்கே ஜீவனை விட வேண்டும்? அப்படி சிலுவை குறித்து தேவன் திட்டமிட்டிருந்த போது அவருடைய மனதில் என்னவாய் திட்டமிட்டிருந்தார், எதற்காக திட்டமிட்டிருந்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், சிலுவை குறித்து படிக்கும் போது நாம் எல்லாரும் அநேக புஸ்தகங்களையும் மற்ற பிரசங்கங்களையும் கேட்டிருக்கிறோம், புஸ்தகங்களையும் வாசித்திருக்கிறோம். நிறைய ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக சிலுவையில மரித்தார் என்கிற கோணத்திலே தான் எழுதுகிறார்கள். அது உண்மைதான், அது சரிதான்.
கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்கிற கோணத்தில் மட்டுமே நாம் காலாகாலமாக அதை பார்த்து வருகிறோம். ஒரு சிலர் மட்டுமே அதை இன்னொரு கோணத்திலும் காண்கிறார்கள். அது ஒரு முக்கியமான கோணம், நாம் அதை பார்க்க வேண்டும். அதைத்தான் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமக்கிறதுக்காக மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தின் பேரிலே இருந்த களங்கத்தை நீக்கும்படியாக சிலுவையில் மரித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்திற்கும் அவருடைய கனத்திற்கும் அவருடைய மேன்மைக்கும் ஏற்பட்டிருக்கிற அவமரியாதையை, களங்கத்தை நீக்கும்படியாக சிலுவையிலே இயேசு மரித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிறார். எப்படியா களங்கம் உண்டானது? இயேசுவின் நாமம், தேவனுடைய நாமம், தேவனுடைய பெயருக்கு எப்பொழுது களங்கம் உண்டானது, எப்படி களங்கம் உண்டானது என்று நாம் கேட்கலாம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். முற்காலத்திலே பாவங்களை பொறுத்து கொண்டாராம். அந்த பொறுத்து கொண்டபடினாலே தான் அவருடைய நாமத்திற்கு ஒரு களங்கம் உண்டாயிருக்கிறது. பொறுத்து கொண்டபடினாலே அநேகர் இன்றைக்கு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள்? தேவன் மெய்யாகவே பரிசுத்தராய் இருந்தால், அவர் நீதிபரராய் இருந்தால், நீதி உள்ளவராய் இருந்தால் பாவத்தை தண்டிக்க வேண்டாமா? தண்டிக்கிறதுக்கு பதிலாக பாவிகளை அவர் சேர்த்துக் கொண்டாரே, பாவிகளுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறாரே. காலாகாலமாக ஆதி முதற்கொண்டு ஆதாம் பாவம் செய்தது முதற்கொண்டு அவனை கொன்று போடாமல், அவனுடைய பாவத்துக்காக அவனை தொலைத்து போடாமல் அவனுக்கு இரக்கம் அல்லவா காட்டி வருகிறார். காலாகாலமாக தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறாரே. எதன் அடிப்படையிலே இவர் இரக்கம் காட்டுகிறார்? நீதிபரராய் நீதி உள்ளவராய் இருந்தால் அவர் பாவத்தை தண்டிப்பார். அவர் தண்டிக்காததினால், தண்டிக்கப்படாமல் இருக்கிறபடினாலே தேவனே இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள், நாத்திகர்கள். இன்னும் சிலர் தேவன் ஒரு சரியானவரே கிடையாது, அவரிடத்தில் நீதியே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அது பொறுத்து கொள்ளலாம்? தேவனுக்கு நீதி உள்ளவராயிருந்தால், பரிசுத்தராயிருந்தால் பாவத்தை பொறுத்து கொள்ள முடியாதே. அதை தண்டித்தாக வேணுமே, அதை பட்சித்து போட வேணுமே, அதை உடனடியாக நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டுமே. ஏன் அதை பொறுத்து கொண்டார்? பொறுத்து கொண்டபடியினாலே அவருடைய நாமத்திற்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஆபிரகாமை நினைத்து பார்ப்போம். ஆபிரகாம் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தவன். தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை ஒரு தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக அழைத்தார். அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக அழைத்தார். அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிற வேளையிலே அங்கே வழியிலே ஒரு ராஜா, ஒரு ஊர் வழியாக போகிறார்கள். அந்த ராஜா தன்னுடைய மனைவியை கண்டு, ஆபிரகாமுடைய மனைவியை கண்டு ஆசைப்பட்டு அவளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறான். ஆபிரகாமும் அதற்கு ஒத்துழைக்கிறான். தன்னுடைய உயிர் போய்விடுமோ என்று பயந்து கொண்டு மனைவியினிடத்தில் சொல்லுகிறான், நான் உன்னுடைய மனைவி என்று சொல்லிவிடாதே, என்னுடைய சகோதரி என்று நீ சொல்லிவிடு. இல்லைன்னா மனைவினா அந்த கொன்னுட்டு உன்னை எடுத்துட்டு போயிடுவான், சகோதரினா உன்னை எடுத்துட்டு போறதோட என் வாழ்க்கை பொழைச்சிக்கும், என்னுடைய உயிராது பிழைக்கும், ஆகியால் சகோதரி என்று சொல்லிவிடு என்று சொன்னான். சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு கோழை, இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனுஷன், தன்னுடைய மனைவியுடைய மானத்தை காப்பாற்ற கூட முடியாத ஒரு மனுஷன் ஆபிரகாம், இவனை போய் தேவன் வந்து தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறார். என்னையா தேவன் இவர்? என்ன பரிசுத்த தேவன் இவர்? என்ன யோகியமான தேவன் இவர்? என்ன நீதி உள்ள தேவன்? இவ்வளவு மோசமான ஒரு ஆள், தன்னுடைய மனைவியின் மானத்தை காப்பாற்ற முடியாத ஆளை அவர் தன்னுடைய சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு சிநேகிதன் என்னப்படுகிறான் அவன் வேதம் முழுவதும். யாக்கோபை எண்ணி பாருங்கள். யாக்கோபும் அப்படிதான், பெரிய தந்திரக்காரன், மோசடி பேர்வழி, பொய் சொல்லுகிறவன், ஏமாற்றுகிறவன், எத்தன். இப்பேற்பட்டவனை எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று அவனுக்கு பெயரிட்டு, இஸ்ரவேல் என்கிற பெயருக்கு பிரின்ஸ் ஆஃப் காட் என்ற அர்த்தம். ஒரு இளவரசனை போல ஒரு பிரின்ஸாக அவனை மாற்றி வைக்கிறார். அவனை பிரின்ஸ் என்று அழைக்கிறார். ஜனங்கள் கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு எத்தனையும் ஏமாற்றுக்காரவனையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டு இவனை பிரின்ஸ் என்று சொல்லுகிறாரே, இது நியாயமா? இவர் எப்படிப்பட்ட தேவன்? இந்த பாவங்களை எல்லாம் அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரே, பொறுத்து கொண்டிருக்கிறாரே. இவர் உண்மையாகவே தேவனாய் இருந்தால் அவன் தேவனுடைய சேர முடியுமா? அவன் சேர முடியாதே, அவன் நெருங்க முடியாதே, தேவனுடைய தயையை அவன் பெற முடியாதே என்று சொல்லுகிறார்கள். மோசேயை எண்ணி பாருங்கள். மோசேயும் அப்படிதான்.
மோசே ஒரு பெரிய கொலைகாரன், ஒரு பெரிய கொலையை செய்து விட்டுதான் அவன் தப்பித்து ஓடுகிறான் எகிப்தை விட்டு. அப்படிப்பட்டவனை ஆண்டவர் மறுபடியும் போய் அவனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அவன் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவனுக்கு 10 கற்பனைகளை கொடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையும் அவன் மூலமா தான் கொடுக்கிறார். யார் மூலமா? கொலை செய்தவன் மூலமா, கொலைகாரம் மூலமா. கொலைகாரம் மூலமா தான் என்ன கொடுக்கிறாரு? கொலை செய்யாதிருப்பாயாக. இது என்னையாது? தேவன் நல்லவராயிருந்தால், அவர் நீதிபரராயிருந்தால், அவர் நியாயம் உள்ளவராயிருந்தால் இந்த கொலைகாரனை தண்டிக்க வேண்டாமா? இவனை தண்டிக்கிறதை விட்டு இவனை கொலை செய்கிறதை விட்டு இவன் மூலமா நமக்கு போதிக்கிறார் கொலை செய்யாதிருப்பாயாக. இவர் எப்படி நீதி உள்ளவர் என்று காலாகாலமாக தேவனுடைய நாமத்துக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு விட்டது. எப்படி இவர் அதை செய்ய முடியும்? எப்படி இவர் கண்டும் காணாமல் இருக்க முடியும்? பாவத்தை எப்படி இவர் பொறுத்து கொள்ள முடியும் என்று காலாகாலமாக ஜனங்கள் பேசி வருகிறார்கள். தாவீதை எடுத்துக்கொள்வோம். அவனுடைய பாவம் நாம் எல்லாரும் வாசித்திருக்கிறோம். பெத்ஷிபா என்கிற இன்னொருவனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டானவன். அவளோடு தகாத உறவு கொண்டு, அது மட்டுமில்லாமல் கணவனை பொய்யையும் புரட்டையும் சொல்லி யுத்தத்துக்கு அனுப்பிச்சு அங்கு ஆள் வைத்து அவனை கொல்லுகிறான். அங்கே அவனை யுத்தத்தில் ஏமாத்தி அவன் கொல்லப்படுகிறான். அவன் உண்மையும் உத்தமமாய் ராஜாவுக்கு வேலை செய்கிறாள். அவன் போய் அங்கே கொல்லப்படுகிறான். அநியாயமாய் நடக்கிற ஒரு காரியம். இப்பேற்பட்ட ஒரு விபச்சாரக்காரன், குற்றத்தை செய்தவன், இப்பேற்பட்ட ஒரு பாவம் கொலைபாதகத்துக்கு அவன் வழிவகுத்தவன். இப்படிப்பட்ட ஆளை a man after God's own heart என்று வேதம் அழைக்கிறது. கர்த்தர் அவருக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறார் தாவீதை. அவருக்கு மிகவும் பிடித்தவராம், அவருக்கு பிரியமானவராம். எப்படியா இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரனை, கொலைபாதகனை, இப்படிப்பட்ட ஒரு ஆளை தனக்கு பிடித்தவர் என்று அவர் எப்படி சொல்லலாம் என்று கேட்கிறார்கள். கேட்கிறதுல நியாயம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். ஒரு நீதிபதி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், ஜட்ஜ். ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அந்த குற்றவாளி குற்றவாளிதான் என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படுகிறது. ஆகையால் அந்த நீதிபதி அவனுக்கு தண்டனையை கொடுக்கிறார். நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அவனுக்கு அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனையை கொடுக்கிறார். தண்டனையை கொடுத்து விட்டு அவன் அந்த தண்டனையை அனுபவிக்காமல் அவனை பாதுகாத்து பிறகு தனக்கு அசிஸ்டன்டாவும் ஆக்கிக் கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை நாட்டில் வைத்திருப்போமா? நம்ம நாட்டில் அப்படிலாம் நடக்குது. குற்றவாளிகள் தான் பெரிய பெரிய பதவிகள்லாம் இருக்காங்க. ஆனா சாதாரணமாக எந்த நாட்டிலையும் நடக்காது. ஒரு குற்றவாளியை, பெரிய கொலைபாதகனை, ஒரு பெரிய குற்றத்தை செய்தவனை, கோழையை, விபச்சாரக்காரனை, அல்லது ஒரு பெரிய மோசமான ஒரு பேர்வழியை கொண்டு வந்து தேவன் இவன் எனக்கு பிரியமானவன், என் இதயபூர்வமாக இவனை நேசிக்கிறேன், இவனுடைய நண்பன், இவனுடைய சிநேகிதன், இப்படி எல்லாம் சொல்லி அப்படி அவர் செய்தபடினாலே ஜனங்கள் என்ன கேட்கிறார்கள்? இவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவராயிருந்தால் இப்படி செய்யலாமா, இப்படி செய்யக்கூடாது என்று. அதைத்தான் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, அந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, அந்த பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டது நிமித்தமாக அவருக்கு ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே, அந்த களங்கத்தை போக்கி அவர் நீதி உள்ளவர் என்று தன்னுடைய நீதியை காண்பிக்கும்படியாக தான் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த களங்கம் நீக்கப்படும்படியாக தான் இயேசு சிலுவையில் மரித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதிக்கிறார். முற்காலத்திலே நடந்த பாவங்கள் என்று சொல்ல போது நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம முன்னாடி செய்த பாவங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே செய்த பாவங்கள் என்று. அப்படி கிடையாது. முற்காலத்தில் என்று சொன்னால் ஒரு கால அளவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து வந்து மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை விடும் முன்பதாக இருந்த தேவனுடைய மக்கள் செய்த பாவங்கள் அதை குறிக்கிறது. முற்காலத்தில் நடந்த பாவங்கள் என்று சொன்னால் இந்த பழைய உடன்படிக்கையின் கீழாக நடந்த பாவங்களை அது குறிக்கிறது. அதை குறித்து தேவன் எப்படி இருந்தாராம்? பொறுமையா இருந்தாராம். பொறுமையா இருந்திருக்கிறார். பொறுமையா இருந்துவிட்டு இப்பொழுது தம்முடைய நீதியை காண்பிக்கிறார். இந்த காண்பிக்கிறார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டிக்ளேர் என்று வருகிறது.
உண்மையாக பார்க்க போனால் ஒரு பெரிய காட்சியை போல, ஒரு நாடகத்தில் ஒரு காட்சியை நடித்து காண்பிப்பது போல ஜனங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறாராம் சிலுவையின் மூலமாக. எதை எடுத்து காண்பிக்கிறார்? நான் நீதிமான் தான், இவர்களை சும்மா இவருடைய பாவத்தை நான் கண்டும் காணாமல் விட்டுவிடவில்லை, இவருடைய பாவத்தை என்னுடைய குமாரன் மீது சுமத்தி அவரை நான் தண்டித்திருக்கிறேன், நான் நீதி உள்ளவர் தான், அதன் நிமித்தமாக தான் இவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் ஒரு நாடகம் போட்டு, அந்த சிலுவை என்கிறது ஒரு பெரிய நாடக மேடை போல உலகத்திற்கே ஒரு காட்சியாக காண்பிக்கிறார். எதை காண்பிக்கிறார்? நான் நீதி உள்ளவர் தான், இவருடைய பாவத்தை நான் தண்டிக்காம விடவில்லை, இவருடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரே தரமாக எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்த இவரை கொல்லுவதன் மூலமாக நான் அந்த பாவத்தை சரிகட்டினேன் என்பதை அவர் காண்பிக்கிறார். அதைத்தான் வேதவசனம் இங்கே சொல்லுகிறது. பொறுமையாயிருந்தார். பிறகு இப்பொழுது அதை காண்பிக்கிறார் சிலுவையின் மூலமாக. இந்த காலத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே ஒரு அருமையான வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்து. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இங்க கவனிங்க, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அதாவது கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு வாழ்கிற நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்கள் என்று சொன்னால் சிலுவையில் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக இருந்த சகல சந்ததிகளுடைய பாவம், இப்பொழுது சிலுவையின் மரணத்துக்கு பிறகு 2000 வருஷம் வாழ்கிற தலைமுறை வாழ்கிற நம்முடைய பாவம், இதன் பிறகு இன்னும் 10,000 20,000 வருஷம் இருந்தாலும் வாழப்போகிறவர்களுடைய பாவங்கள், எல்லாவற்றையும் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய பாவத்தையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், சிலுவை மரணத்துக்கு முன்னால், சிலுவை மரணத்தின் போது, சிலுவை மரணத்துக்கு அப்பால் நடந்த ஜனங்கள் செய்த எல்லா பாவத்தையும் ஒரே ஒருவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார் என்று வேதவசனம் போதிக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் போதிக்கிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் வசனம். ஏத்தேன் பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 17:30 வசனம் வாசிப்போம். 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால், எந்த காலங்களை குறித்து சொல்லுகிறது? அந்த பாவங்களை குறித்து பொறுமையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முற்காலத்திலே அவர்கள் செய்த பாவங்களை குறித்து பொறுமையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தை குறித்து, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். முன்ன காணாமல் இருந்தார், பொறுமையாயிருந்தார், சகித்துக் கொண்டிருந்தார், இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதுக்கு முன்னாலே சில வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்திலிருந்து, எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எதையோ ஒன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பலிபீடத்தை கட்டி அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி அந்த பலிபீடத்தை வைத்து, எங்கேயோ ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவனுக்கு இந்த பலிபீடம் என்று சொல்லி அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறியப்படாத அந்த தேவனை விளக்கி பிரசங்கிக்கிறார். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. இவருடைய ஆராதனை, இவர்கள் தெய்வத்துக்கு செய்கிறதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே
உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திரவேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாமல் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். முன்னே கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தது அறியாமையில் உள்ள காலம் என்று சொல்லுகிறார். தேவன் இவர்கள் அறியாமல் தூரமாய் போனவர்களாக, அறிவிலே மங்கி போனவர்களாக, அவர்கள் கல்லையும் மண்ணையும் பொன்னையும் வெள்ளியும் கல்லினால் உண்டாக்கி தெய்வத்தை உண்டாக்கி அவர்கள் வணங்கி வந்தார்கள். அது அறியாமையுள்ள காலம். இப்பொழுது அது அறியாமையுள்ள காலம் அல்ல. இப்பொழுது இயேசுவை சிலுவையிலே அவர் நமக்காக பலியாக்கி உலகத்துக்கு முன்பாக ஒரு பெரிய நாடக காட்சி போல அவரை தூக்கி நிறுத்தி உலகத்துக்கு காண்பித்திருக்கிறபடினாலே இனி அறியாமை உள்ள காலம் அல்ல, இனி ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அப்படியா சொல்லுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம். 9:15. எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, நல்லா கவனிங்க, எப்ப நடந்த அக்கிரமங்களை? முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை. அந்த அக்கிரமங்களையும் இயேசுவுடைய ரத்தம் நிவர்த்தி செய்கிறது. அந்த பாவங்களையும் இயேசுவுடைய ரத்தம் சரி கட்டுகிறது. அவர்களுடைய பாவத்துக்காகவும் இயேசு மரித்தார். ஆகையால் அவர்களுடைய பாவத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டார். பொறுமையா இருந்து அதை சகித்துக் கொண்டார் என்று சொல்லுகிறது தவறு. அங்கே ஏன் பொறுமையா இருந்தார் என்று சொன்னால், பிற்காலத்திலே தாமே இயேசுவாக இந்த உலகத்திலே மனு உருவெடுத்து வந்து அவருடைய பாவத்தை தன் மீது சுமக்க போகிறபடினாலே அவர் பொறுமையா இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தின் பலிகள், ரத்தம் சிந்துதல், ஆடு மாடுகள் பலியிடப்பட்டதே, அவை எல்லாம் எதை குறித்து பேசினது? ஒரு நாள் தேவனே மனுஷனாகி இந்த உலகத்துக்கு வந்து குற்றமற்ற பலியாக நமக்காக பலியாவார், நமக்காக ரத்தத்தை சிந்துவார் என்று அவைகள் எல்லாம் அறிவித்தது. அதை நம்பின ஒவ்வொருவரையும் அவர் ரட்சித்துக் கொண்டார். அவ்வளவுதான். சும்மா ரட்சிக்கவில்லை. நீ பாவம் செய்துக்கோ பரவாயில்லை என்று சொல்லி ரட்சிக்கவில்லை. நீ பரவாயில்ல, நீ பாவியாவே இரு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி ரட்சிக்க விடல. பாவியாயிருக்கிறவன் சிந்தப்பட்ட ரத்தத்தை விசுவாசித்து, பலிகளை விசுவாசித்து, இந்த ரத்தம் சிந்தப்பட்டது போல எனக்காக தேவனே மனு உருவத்தில் வந்து எனக்காக ரத்தம் சிந்துவார் என்று விசுவாசித்து வந்தான். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் விசுவாசித்து வந்தவனை ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த போதும் அவன் பலிகளை செலுத்தினான். என்னுடைய யோகியதையினால் அல்ல, சிந்தப்படுகிற ரத்தத்தினாலே நான் தேவனண்டையில் சேருவேன் என்பதை அவன் ஒவ்வொரு நாளும் காண்பித்தான். ஆகையால் தான் தேவன் அவனை சேர்த்துக் கொண்டார். யாக்கோபினிடத்தில் குறைகள் இருந்திருக்கலாம், இருந்தாலும் யாக்கோபு பலிகளை செலுத்தினான். பலிகளை செலுத்தும் போதெல்லாம் எனக்காக சிந்தப்படுகிற இந்த ரத்தத்தினாலே தான் நான் மீட்கப்படுகிறேன், அதனாலே தான் நான் தயவை பெறுகிறேன், அதனால தான் நான் ஆண்டவர் முன்பாய் நிற்கிறேன் என்று யோகியதனாலே அல்ல என்று சொல்லி அவன் கிறிஸ்துவின் பேரு விசுவாசம் வைத்து அந்த ரத்தத்தை சிந்தினபடினாலே தான் அவனை தேவன் ஏற்றுக்கொண்டார். அப்படியேதான் அவர் தாவீதுக்கும் செய்தார். அப்படியேதான் அவர் மோசேவுக்கும் செய்தார். இவர்கள் எல்லாரும் பலியை செலுத்தினபடினாலே தான். நான் சொன்னேன் அல்லவா, மோசே எப்படி பரலோகத்துக்கு போனான்னு கேட்டாரா? 10 கற்பனை கை கொண்டதுனால போனார்னு ஒருத்தர் சொன்னாராம். 10 கற்பனை கை கொண்டதுனால போல பிரசங்கியார் சொன்னார். அவனுடைய சகோதரன் அவனுக்காக ஆட்டை கொண்டு ரத்தத்தை பலிபீடத்தின் மேல சிந்தி அதை கிருபாசனத்தின் மேல தெளித்தபடினாலே அவன் தேவனண்டிலே சேர முடிந்தது. இவன் 10 கற்பனை கை கொண்டதுனாலே அல்ல, 10 கற்பனை அவனு கை கொண்டதில்லை என்று சொன்னாராம். அவர்கள் எல்லாரும் தேவனண்டையில சேர்ந்தது, தேவன் அவர்களை சேர்த்துக் கொண்டது காரணம் இருக்கிறது. எப்படி சேர்த்துக் கொண்டார்? இந்த பலியின் அடிப்படையிலே தம்முடைய ரத்தம் இவர்களுக்காக சிந்தப்படும், இவருடைய பாவத்தை இவர் சுமப்பார் என்கிற அடிப்படையிலே தான் அவர்களை சேர்த்துக் கொண்டாரே தவிர சும்மா அவருடைய பாவத்தை எல்லாம் பொறுத்து கொண்டு சரி நீ பாவம் செய், என்ன பண்றது, பாவம் செய்தால் கொள்கிறேன் என்று சொல்லி செய்யவில்லை என்று வசனம் திட்டவட்டமாக நமக்கு எடுத்து காண்பிக்கும். அநேகர் சொல்லுகிறார்கள், கல்வாரி சிலுவையை குறித்து சொல்லுகிறார்கள், அந்த சிலுவை ஆண்டவருடைய அன்பை மட்டும்தான் காண்பிக்கிறது, இந்த சிலுவையின் மூலமாக மீட்பு என்றது சும்மா. இந்த ஜீவன் விடப்பட வேண்டியதில்லை, இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியதில்லை, அதன் மூலமாக மீட்பு உண்டாகிறது, இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது என்று சொல்லுகிறதெல்லாம் அது அவசியம் இல்லாத விஷயம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 21 வயசு இருக்கும்போது ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போனேன் அமெரிக்காவில். அங்க சும்மா போயிருந்த ஒரு பையனோட லீவ் நாட்கள் இருக்கும்படியாக அந்த பிரசங்கியார் என்ன பார்த்து நீங்க கொஞ்சம் பேசுங்க. சரி நான் ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன்னு சொல்லிட்டேன்.
அதுக்கு முன்னால என்ன சந்தேகம் வந்ததோ தெரியல அவருக்கு. திடீர்னு என்ன கூப்பிட்டார் சனிக்கிழமை. கூப்பிட்டு நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்க, என்னையா விசுவாசிக்கிறீங்க, என்ன ஸ்பெசிபிக்கா கேளுங்க என்ன. அப்ப சிலுவையை குறித்து என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், இயேசுவினுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம், நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். அவர் மரித்திராவிட்டால் நாம் மரிக்க வேண்டும். அவருடைய மரணம் நம்முடைய மரணம், அவருடைய பாடு நம்முடைய பாடு, அவர் பட்ட காயங்களை நாம் பட்டிருக்க வேண்டும், அவர் அனுபவித்த மரணத்தை நாம் அனுபவித்திருக்க வேண்டும், அவர் சிந்தின ரத்தத்தை நாம் சிந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ரத்தம் ஒன்றுக்கும் உதவாது. ஏனென்றால் அது கரைபட்ட ரத்தம். சுத்தமுள்ள ரத்தம் அவருக்கு இருக்கிறது. அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை விட்டார். ஆகையால் தான் நாம் இன்றைக்கு ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர் சொன்னாரு, தம்பி இதெல்லாம் நான் நம்புறதில்லை. சபையில் உட்கார்ந்து போதவர் சொல்றாரு. ஏன்னா அவர் நிறைய கல்லூரிகள்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, யூனிவர்சிட்டிகள்லாம். இதை நான் நம்புகிறது இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால பூமியில சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கு என்னுடைய பாவங்களை எப்படி கழுவ முடியும்? இதெல்லாம் மடத்தனம், ஏதோ அந்த காலத்துல தெரியாம போதித்து விட்டார்கள், நீங்க அதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. அதெல்லாம் நாங்க நம்புறது இல்லை இந்த சபையில. கடைசியில பேசி முடிச்சுட்டு சொன்னாரு, என்ன பண்றீங்க, பேசாம நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொல்றாங்க, ஒரு 2 பாட்டு பாடுங்க. இவரை பிரசங்கம் பண்ண விட்டா வம்பாயிடும் சொல்லிட்டு 2 பாட்டை பாடுங்க, உங்க இந்தியா தேசத்தை பற்றி ஏதாவது கதை இருந்தா 2 சொல்லுங்க. நான் எந்திரிச்சேன், அக்காடின்னு எடுத்து ஒரு பாட்டை பாடினேன். அந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அதுவே ஒரு சின்ன பிரசங்கம் மாதிரி. அந்த பாட்டை பாடிட்டு அடுத்த பாட்டுக்கு நடுவில் இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அது இன்னொரு குட்டி பிரசங்கம் மாதிரி. கிளீனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் மீட்பு உண்டு என்பதை திட்டவட்டமாய் பிரசங்கித்தேன். முடிஞ்ச ஒரு வயசான அம்மா வந்து அப்படியே என்ன பிடிச்சிக்கிட்டாங்க. யா அந்த காலத்தில் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, இதெல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க, அதெல்லாம் பிரசங்கமே பண்றது இல்ல. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, இயேசுவினுடைய சிலுவையை பாருங்க, அவருடைய அன்பு நல்லா தெரியுது நமக்கு, அவருடைய சிலுவையை பார்த்த உடனே நாம் சரியாயிடணும்ன்றாங்களாம். அதாவது கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன, சிலுவையை சிலுவையை பார்த்த உடனே அவர் அங்க கொடூரமாய் மரிக்கிறது, ரத்தம் சிந்துகிறது, சாவு, இதெல்லாம் பார்த்த உடனே இந்த கொடூரமான மனுஷர்கள் இவருக்கு பண்ண காரியத்தை பார்க்கும்போது தேவனுடைய அன்பு எவ்வளவு என்று விளங்குகிறது. அது மூலமாவே நீ மாறிடணும், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் என்று சொல்றார்கள். இதெல்லாம் போதிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. பாருங்க, சொல்றாங்க, இயேசு வந்தது எதற்கு? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்வதற்கு வந்தார். கிடையாது, எப்படி மன்னிக்கிறார் என்பதை காண்பிக்கிறதுக்கு வந்தார். மன்னித்து விட்டார்னு சொல்றதுக்கு அல்ல, இப்படிதான் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமத்தி கல்வாரி சிலுவையில் அவரை கொன்று அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை எடுத்து அவரை பாடுபடுத்தி அதன் மூலமாக தான் நம்ம ரட்சிக்கிறார் என்பதை காட்டும்படியாக வந்தாரே ஒழிய அவர் அன்பாயிருக்கிறார், அவர் மன்னிக்கிறார் என்பதை சொல்லிட்டு போறதுக்காக வரல, அதை எடுத்து காட்டுறதுக்காக வரல. அவர் வந்தது இப்படிதான் ரட்சிப்பு, இது இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இங்கே தொங்குகிறது தேவனுடைய குமாரன், அவருடைய மரணம் தான் நம்முடைய ஜீவன். நம்முடைய மரணம் அவர் மீது விழுந்தது, நம்முடைய சாபம் அவர் மீது இருக்கிறது, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார் என்பதை காண்பிக்கும்படியாக தான் சிலுவை. பாருங்க, ஆகையால் தான் வேதவசனம் சிலுவை குறித்து பேசும்போது அது தேவனுடைய திட்டம் என்று சொல்லுகிறது. இப்படி சொல்றவங்க எல்லாம், அதாவது தேவனுடைய அன்பை காண்பிக்க சிலுவை, அல்லது சிலுவையை பார்க்கும்போது நாம் மனதுருகி நாமே மாறிடுறோம் சொல்லுகிற இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அவர்கள் என்ன சொல்வார்கள், இயேசு வந்தார், நல்லவராய் வாழ்ந்தார், ஆனால் பொல்லாத மனிதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், இந்த பொல்லாத மனிதர்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு என்று சொல்வார்கள். கிடையாது, யூதர்கள் அவரை ஒப்புவித்தார்கள். ஆகையால் இயேசுவை கொன்றவர்கள் யூதர் சொல்லி யூதரை இன்றைக்கு உலகம் முழுதும் ஜனங்க வெறுக்கிறார்கள். ஏனென்றால் யூதர்கள் தான் சிலுவையில் இயேசுவை வைத்து கொன்றார்கள் என்று சொல்லி யூதர்களை வெறுக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், புறஜாதிகள் தான் அவரை சிலுவையில் அடித்தார்கள், ஆணி அடித்தது புறஜாதிகள், ரோம போர்ச்சேவர்கள். அவரை சிலுவையில் ஏற்றினது ரோம போர்ச்சேவர்கள், அவளை துப்பினது அடித்தது, அவரை துன்புறுத்தியது ரோம போர்ச்சேவர்கள். ஒரு சிலர் சொல்றாங்க யூதர் பண்ணாங்க, யூதர் இவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்ன்றாங்க. இன்னொருத்தங்க சொல்றாங்க இல்லை, புறஜாதிகள் தான் இவர் அடிச்சார்கள், இவர்கள் மேலெல்லாம் வெறுப்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரோமர்கள் மேல. கிடையாது, ஒப்புவித்தது யார்? இயேசுவை சிலுவை மரணத்துக்கு ஒப்புவித்தது யார்? இயேசுவை சிலுவையிலே அறைந்தது யார்? வேதம் சொல்லுகிறது தேவன் அதை செய்தார் என்று. வேதம் சொல்லுகிறது யூதன் செய்யல, வேதம் சொல்லுகிறது ரோமாபுரியில் உள்ள போர்ச்சேவர்கள் செய்யல.
அவர்கள் வெறும் தேவனுடைய கரத்திலே உபயோகப்படுத்தப்படுகிற ஆயுதங்களாக தான் இருந்தார்கள். தேவனே அதை செய்தார். சிலுவையில் அவர் வைத்தது தேவன். இந்த சத்தியத்தை நாம் காண வேண்டும். அது தேவனுடைய திட்டம். தேவன் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சம்மதம் தெரிவித்தார் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. அங்கே சிலுவையிலே நடந்தது ஏதோ யாரோ வந்து பொல்லாத மனிதர்கள் வந்து இவரை கொன்றது கிடையாது. தேவன் செய்த ஒரு செயல், தேவனுடைய திட்டம் அது என்று வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம், அந்த பிரபலமான அதிகாரம், மேசியாவை குறித்து சொல்லுகிற அதிகாரம், அவருடைய பாடுகளை குறித்து சொல்லுகிற அதிகாரம் 53:10 இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கவனித்தீங்களா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யாருங்க சிலுவையில் அறைந்தது? போர்ச்சேவர்கள் அறைந்தார்கள். யார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினது? ரோமாபுரியில் உள்ள அரசாங்கமா? யார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினது? யூதர்களா? கிடையாது. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அங்கே நடந்தது கர்த்தருக்கு சித்தமான ஒன்று, கர்த்தர் திட்டமிட்ட ஒன்று, கர்த்தர் கையினால் நடந்த ஒன்று. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது, தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திருப்போம் 2ஆம் அதிகாரம். சிலுவை மரணத்தை குறித்து நாம் லேசாக எண்ணிவிடக் கூடாது. தேவனே திட்டமிட்ட செயல் இது. 2:23 பேதுரு பிரசங்கிக்கும் போது சொல்லுகிறார், முதல் பிரசங்கத்திலே, பெந்தெகோஸ்து நாளிலே, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அக்கிரமக்காரர்கள் சிலுவையில் ஆணி அடித்தார்கள். இயேசு இவர்கள் பிடித்தார்கள், ஆணி அடித்தார்கள், இவரை துன்புறுத்தினார்கள். ஆனால் இது ஏதோ அவங்க செய்த செயல் அல்ல, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி நடந்தது. இது அனாதி தீர்மானம். காலாகாலமாக தேவன் திட்டமிட்டு வைத்திருந்தார் இப்படி நடக்க வேண்டும் என்று. மனுஷனுடைய பாவங்களுக்காக அந்த பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு இருப்பார் என்பதை காலாகாலமாக தேவன் நிர்ணயித்து விட்டார். ஆகையால தான் ஆபிரகாமையும் யாக்கோபையும் மோசேயையும் தாவீதையும் இரக்கத்தோடு பார்த்தார். ஏன்? அவருடைய பாவம் அந்த ஆட்டின் மீது இருந்தது, அவர்கள் பலியிட்ட ஆட்டின் மீது இருந்தது. அவருடைய பாவத்தை தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு சுமப்பார் என்று அறிந்துதான் அவர்களுக்கு இரக்கம் காட்டினாரே ஒழிய அவர்கள் பாவத்தை குறித்து அவர் கண்டும் காணாமல் இல்லை. பாவத்தை அவர் மன்னிக்காமல் விடுகிறவர் அல்ல, தண்டிக்காமல் விடுகிறவர் அல்ல. பாவத்தை அவர் தண்டித்தே ஆக வேண்டும். அவர் நீதிபரர், அவர் நியாயாதிபதி, அவர் நல்லவர். பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அதை தண்டிக்காமல் ஒருவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தண்டித்த பிறகுதான் அவனை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்களை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவரே இவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்க போகிறபடினாலே, அவர்கள் அதை விசுவாசித்தபடினாலே, அவர்கள் அதை நம்பி அந்த கிருபையை நம்பி வந்தபடினாலே ஏற்றுக்கொண்டார். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு எப்படி தெளிவாய் சொல்லி இருக்குது பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இன்னும் ஒரு வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பத்தாம் வசனம் தமிழ்ல. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதுக்கு முன்னால 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால், 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால் சொல்லுகிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படி என்று சொல்லி அவருடைய சித்தத்தை குறித்து பேசுகிறது. இங்க தேவன் நித்தியமாக ஒரு காரியத்தை சித்தம் கொண்டு திட்டமிட்டு அவர் அப்படியாக அவைகளை செய்து வந்தார்.
இதெல்லாம் தேவனுடைய திட்டமிட்ட செயல். இயேசுவினுடைய சிலுவை மரணம் என்பது காலாகாலமாக தேவன் திட்டமிட்டு வைத்திருந்த செயல். அதை மனிதர்கள் அறியாதிருந்தபடினாலே தான் எப்படி பாவிகளை இவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பேசினார்கள். அவர் மீது ஒரு களங்கம் காலாகாலமாக இருந்து வந்தது. இயேசு சிலுவையில மரித்த போது அந்த களங்கத்தை, தேவன் மீது இருந்த களங்கம் நீக்கப்பட்டது. மனுஷருக்கு முன்பாக என்ன எடுத்து காண்பிக்கப்பட்டது? இவர் நீதிபரர், பாவத்தை தண்டிக்காமல் விடுகிறவர் அல்ல. இவர் எல்லா காலத்திலும் வாழ்ந்த மக்களுடைய பாவங்களை இந்த ஒருவர் மூலமாக தண்டித்திருக்கிறார் என்பதை அது எடுத்து காண்பித்திருக்கிறது. ஆக சத்தியம் என்ன? தேவனுடைய கோபாக்கினை மனுஷர் மீது விழுந்தே ஆக வேண்டும். பாவம் செய்தவன் மேல பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு தப்பிக்க ஆளே கிடையாது. ஆபிரகாம் எப்படி ஏற்றுக்கொண்டார்? மோசேயை எப்படி ஏற்றுக்கொண்டார்? யாக்கோபை எப்படி? தாவீது இவ்வளவு பெரிய பாவம் செய்தானே, அவனை தண்டிக்கலே ஆண்டவர்னு கேட்க கூடாது. ஏனென்றால் ஏன் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது கர்த்தருடைய கிருபை, அதுதான் அவருடைய இரக்கம், அதுதான் அவருடைய தயவு. அவருடைய பாவத்தை தண்டிக்கவில்லை என்று எண்ணக்கூடாது. அந்த பாவத்தின் கோபாக்கினை, அந்த பாவத்தை குறித்த கோபம் தேவனிடத்தில் மூண்டு இருந்ததே, அது ஒரு டேம்ல வந்து காத்து கொண்டிருக்கிற தண்ணீர் மாதிரி காலாகாலமாக காத்து கொண்டிருந்தது. காலாகாலமாக அந்த கோபாக்கினை தேங்கி கிடந்தது. தண்ணி தேங்கி டேமை திறந்து விட்டா வெளியே வர்ற மாதிரி இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அந்த கோபாக்கினை என்ற வெள்ளம் அவர் மீது வந்து விழுந்தது. அவர் தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார். கெத்செமனே தோட்டத்திலிருந்து உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு சொன்னாரே, ஏன் சொன்னார்? அவர் வெறும் இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்வோமானால், ஒரு நல்ல மனிதர் பொல்லாத மனுஷர்களால் கொல்லப்பட்டார் என்று சொன்னால், நல்ல மனிதர்கள் சாகும்போது என்னை கொல்லு பரவாயில்ல, நான் போறேன்னு தான் சொல்லுவாங்க. கர்த்தாவே எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் பெரிய வீரர்கள், அவங்கெல்லாம் ரத்த சாட்சியா மரிக்கிற ஆட்கள்லாம் சாதாரண ஆள் இல்லை. என்னை கொல்லு பரவாயில்ல, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் போறேன், ஆனா உனக்கு இணங்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவர்கள் சாகரத்துக்கு தயாரானவர்கள். இயேசு ரத்த சாட்சியா மரிக்கல. ஏன் இயேசு கல்வாரி சிலுவையை கண்டு பயந்தார்? கெத்செமனே தோட்டத்திலே ரத்த வேர்வை சிந்தினார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொன்னார். ஒரு ரத்த சாட்சி அப்படி சொல்ல மாட்டார். ரத்த சாட்சியா இருந்தா நடக்கட்டும், பார்க்கலாம், நான் ஜீவனை விட தயார், உயிரை விட தயார்னு சொல்லுவாங்க. இயேசு ஏன் அப்படி பயந்தார்னு சொன்னா, வெறும் மனுஷனுடைய கோபத்துக்கு அவர் ஆளாகவில்லை, அதுக்கு பயப்பட மாட்டார். மனுஷன் தன்னுடைய ஜீவனை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். எந்த மனுஷனும் அவருடைய ஜீவனை அவரிடத்திலிருந்து எடுக்க முடியாது, யாரும் அவரை கொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் ஜீவாதிபதி. அவரை கொல்றதுன்னா சாதாரண காரியம் இல்லை. இவர் ஏதோ சாதாரண ஆள்ல பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி கொல்றதுக்கு அவர் ஒரு நினைச்சார்னா ஒரு நிமிஷத்துல இவரெல்லாம் பஸ்பமாய் விடுவார்கள். மனுஷன் கொல்ல முடியாது. மனுஷனை கண்டு பயந்து அவன் அடிக்க போகிறதையும் அவன் துன்புறுத்த போகிறதையும் அவன் இவரை நிந்திக்க போகிறதையும் நினைத்து பயந்து அவர் அங்கே கெத்செமனே தோட்டத்தில், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு சொல்லல. மனுஷனுக்கு பயப்படலைங்க. பின்ன ஏன் அவர் பயந்தார்? கெத்செமனே தோட்டத்தில் ஏன் இது நீங்கும்படி செய்யும் என்று கேட்டார் தேவனை. தேவனுடைய கோபத்தை நினைத்து அங்க பயந்தார். தேவனுடைய கோபம் நம் மீது வந்து விழப்போகிறதே. இந்த கோபாக்கினை என்கிற வெள்ளம் ஆதி முதற்கொண்டு, ஆதாமுடைய பாவம் முதற்கொண்டு இனி பிறக்க போகிற சகல சந்ததியினுடைய பாவங்களையும் ஒரேடியாக அந்த பாவத்தின் மீது இருக்கிற அத்தனை கோபத்தையும் தேவன் இவர் மீது கொண்டாந்து திணிக்க போகிறாரே சிலுவையில. அதை பார்த்துதான் தேவனுடைய கோபாக்கினா எந்த மனுஷனும் பயந்ததாகணும். இருக்கிறீங்களா? மனுஷனுடைய கோபத்துக்கு நீங்க பயப்பட வேணாங்க. தேவனுடைய கோபாக்கினைக்கு எந்த மனுஷனும் பயந்தே தீர வேண்டும். அதை பார்த்துதான் இயேசு பயந்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கப்படி செய்யும் என்று சொன்னார். ஆனா அந்த பாத்திரத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். அவர் குடித்தே தான் ஆகணும். எந்த பாத்திரம்? இவருடைய பாவத்தை எல்லாம் நீ சுமந்து தீர்த்தாக வேண்டும் என்கிற பாத்திரம். அதை மனமு வந்து ஒரு தீர்மானத்தோடு அவர், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி சிலுவைக்கு சென்று அந்த பாடுகள் என்கிற பாத்திரத்தை நமக்காக, நம்முடைய கோபத்தை, அந்த அக்கினியை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த தேவ கோபாக்கினை என்கிற வெள்ளத்தில் அவர் மூழ்கினார் சிலுவையில். அது அவரை கொன்று போட்டது, அவரை பட்சித்து போட்டது. அது தேவனுடைய செயல். அவர் மீது விழவில்லை என்றால் அது நம் மீது விழ வேண்டும். இருக்கிறீங்களா? அவர் மீது அது விழவில்லை என்றால் அது நம் மீது விழ வேண்டும். ஏனென்றால் தேவன் பாவத்தை கண்டும் காணாமல் இருக்க முடியாது. தேவன்
இயேசுவின் மீது கோபமா இருந்தாரா? ஆகையால் தான் இயேசுவை சிலுவையில் தண்டித்தாரா? கிடையாது. இயேசுவின் மேல ஏன் கோபம் தேவனுக்கு? அவர் என்ன பாவம் செய்தாரா? இயேசுவிடத்துல பாவம் இருந்ததா? கிடையாது. சிலுவையில இயேசுவின் மீது கோபாக்கினை வந்து விழுந்த போது, இயேசுவின் மீது அந்த மரண அடி வந்து விழுந்த போது, தேவனுடைய கோபம் அவர் மீது வந்து விழுந்த போது, அது இயேசுவின் மீது விழவில்லை. ஏனென்றால் தேவன் அவரை நேசித்தார். இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் சொன்னார். தேவனுக்கு பிரியமானவர் அவர், தேவனுடைய சித்தத்தை செய்தவர், ஒரு பாவமும் செய்யாதவர். அவர் மீது ஏன் கோபம் வரணும்? அவர் மீது கோபம் அல்ல. பாவியின் மீது கோபமா? பாவியின் மீது கோபம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். பாவியின் மீதும் கோபம் இல்லைங்க. ஏனென்றால் தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவியாக இருக்கிற மனுஷன் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் மேல தேவனுக்கு இன்றைக்கு கோபம் இல்லை. எது மேல கோபம்? பாவத்தின் மீது தான் கோபம். நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எதன் மீது கோபம்? பாவத்தின் மீது. தேவன் மனுஷனை நேசிக்கிறார். இன்றைக்கு பாவத்தின் மீது தான் கோபம். பாவத்தின் மீது வந்த கோபாக்கினை தான் அது. அந்த பாவத்தை, அதன் மீதுதான் அவர் அந்த மரண தண்டனையை கொடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு எதிராக உண்டான கோபாக்கினை தான் இயேசுவை சிலுவையிலே கொன்று போட்டது. அப்படின்னா பாவம் என்றால் எவ்வளவு கொடூரமானது பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் முதல்ல பாவம் செய்த போது அவனுக்காக ஒரு மிருகத்தை அடித்து தோலாலான உடையை உண்டு பண்ணினாரே, அப்பொழுதுதான் மனுஷன் முதலாக ரத்தம் சிந்துதலையும் மரணத்தையும் பார்க்கிறான். பார்க்கும்போது அவனுக்கு உள்ளத்தில் என்ன தோணணும்? நாம மனுஷன் அங்க நின்று கொண்டிருந்தால், ஆதாமாய் நின்று கொண்டிருந்தால், முதல்ல நம்ம ஒரு சாவை பார்க்கிறோம் என்று சொன்னால் என்ன வரணும்? ரத்தம் சிந்துதல் பார்க்கணும். முதல்ல மயக்க அடிச்சு விழுந்திருக்கணும். ஏன்னா ஒரு மிருகத்தை எடுத்து வெட்டுகிறது அது வரைக்கும் அவன் கண்டிருக்கவே முடியாது. சாவு என்னன்னு தெரிஞ்சிருக்க, சாவனுடைய அகோரத்தை அவன் பார்த்திருக்கவே முடியாது. சகிக்க முடியாத ஒன்றா இருந்திருக்கணும். மரணம் சகிக்க முடியாதுன்றது மட்டுமல்ல, இந்த பாவமே சகிக்க முடியாது. இந்த பாவம் பண்ற கோரத்தை பாருங்கள் என்று அவன் அறிந்திருக்க வேண்டும். அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவளுடைய உள்ளத்திலே பாவத்தை குறித்த ஒரு ஆழமான உணர்வு. இந்த பாவம் கொடூரமானது, இந்த பாவம் கொல்லுகிறது, இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் பண்ற கொடுமையை பாருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? பாவம் பண்ற கொடுமையை பார் என்று சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே சிலுவையை இந்த கோணத்தில் பார்க்கிறவங்களுக்கு, எந்த கோணத்தில்? தேவனுடைய கோபாக்கினை இயேசுவின் மீது விழுந்தது, அதுதான் சிலுவை. ஏதோ நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்றது கிடையாது. அதுவும் உண்டு, ஆனா அது உண்டு செகண்டரி, அது இரண்டாவது காரணம் தான். முதலாவதாக தேவனுடைய கோபம் அவர் மீது வந்து விழுகிறது, தேவனுடைய கோபாக்கினை அவர் மீது வந்து விழுகிறது என்கிறதை நாம் அறிகிற போது பாவத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்கு உண்டாகிறது. பாவம் எப்படிப்பட்டது? அது கொடூரமானது. அதை விட்டு நீங்கி இருக்க வேண்டும், அதை விட்டு விலகி வாழ வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அழிக்கிறது, பாவம் கொல்லுகிறது. பாவம் இருந்தால் அதற்கு ரத்தம் சிந்துதல் தேவை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதனால்தான் சிலுவை என்பது ஏதோ தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது, அவருடைய பாவம் மன்னிப்பை காண்பிக்கிறது, அதை காண்பிக்கிறது, இதை காண்பிக்கிறது சொல்றவங்க இந்த பாவத்தின் கொடூரத்தை உணர்வுகள் கிடையாது. அவங்க எப்பவுமே பாவத்துக்கு திரும்பி போவாங்க. பாவம் செய்து அதனுடைய கொடூரம் அவங்களுக்கு விளங்கல. பாருங்க, இந்த கோணத்தில் அவங்க பார்க்கல. இந்த கோணத்தில் பார்த்தாங்கன்னா பாவம் செய்ய மாட்டார்கள். ஏன் ஜனங்க திரும்ப போய் பாவம் செய்துட்டு திரும்ப பாவம் மன்னிப்புக்கு வர்றாங்கன்னா சிலுவையை பற்றி தவறான ஒரு எண்ணம். சிலுவைனா என்ன? அங்க தேவனுடைய அன்பு என்ன நேசிக்கிறார், நான் பாவியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், அங்க நான் பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் சிலுவையை சரியான கோணத்தில் பார்த்து, சிலுவை என்று சொன்னால் பாவம் தண்டிக்கப்படுகிற இடம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது சிலுவையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்பதை மனுஷன் அறிந்து கொள்ளும் போது இனி ஒருபோதும் பாவத்தில் இறங்க மாட்டான். இந்த பாவத்தின் கொடூரம் எனக்கு வேண்டாம், இந்த பாவத்தோடு எனக்கு சம்பந்தம் வேண்டாம் என்று பாவத்தை வெறுப்பான், பாவத்தை பகைப்பான். எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் பாவம் செய்யறதில்லை? நாம் சிலுவையை பற்றிய சரியான அறிவு, சரியான ஞானம், சரியான வெளிப்பாடு இருந்தது என்றால், பாவத்தின் நிமித்தம் இயேசு அங்கே பட்ட பாடுகள் என்ன, பாவத்தின் மேல் வந்த கோபாக்கினை என்ன, பாவம் செய்தால் என்ன அதனுடைய விளைவு
என்பதை சிலுவையிலே நாம் காண்கிறோம். அதை சரியாக போதிக்கும் போது பாவத்தினண்டையில நெருங்க பயமா இருக்கிறது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் என்ன என்பது திட்டவட்டமாய் விளங்குகிறது. இருக்கீங்களா? நான் சொன்னேன்ல, அது குப்பை, அது குப்பை மேடு. அங்க போய் நான் உட்கார மாட்டேன். அங்க போய் உட்கார்ந்தா அந்த குப்பை என் மேலாம் வந்து ஒட்டிக்கும். இது கர்த்தருக்கு ஆகாதது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதை தண்டிக்காமல் விடுகிறது இல்லை. சிலுவையை நான் எண்ணி பார்க்கும் போது கர்த்தர் பாவத்தை தண்டித்த விதத்தை காண்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஆகையால் நானும் அதை வெறுக்கிறேன். இருக்கிறீங்களா? ஆகையால் தாங்க கிறிஸ்தவங்க பாவம் செய்கிறது இல்லை. ஏன் பாவத்துக்கு தூரமாகிறோம்? ஏன் பாவத்தை விட்டு விலகுகிறோம்? பாவத்தை வெறுக்கிறோம், பாவத்தை தூரமாக்குகிறோம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு. ஏன் என்று சொன்னால் சிலுவை நமக்கு புரிகிறது. அந்த பாவத்தின் நிமித்தமாக தான் அங்கே பாடுபட்டார். அந்த பாவத்தின் கொடூரம் நமக்கு புரிகிறது. பாவம் எப்படி அழிக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. ஆகையால் தான் பாவத்தை விட்டு விலகி வாழுகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கடைசியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பாவம் எப்படி சிலுவையில் தண்டிக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். முற்காலத்திலே செய்த பாவங்களும் கூட அந்த சிலுவையிலே தண்டிக்கப்பட்டது. இன்னும் பிற்காலத்தில் செய்யப்படுகிற பாவங்களும் தண்டிக்கப்பட்டது. எல்லா கால அளவிலும் செய்யப்படுகிற பாவங்கள் சிலுவையில் மன்னிக்கப்பட்டபடியினாலே தான் முற்காலத்திலே தேவன் இரக்கம் காட்ட முடிந்தது. அவர் ஏதோ எல்லா நீதியும் நியாயத்தையும் மறந்துவிட்டு இரக்கம் காட்டாமல் நீதி நியாயபரனா இருக்கிறபடினால்தான் இரக்கம் காட்டினார். சிலுவையை நினைத்து தான் இரக்கம் காட்டினார். ரத்தம் சிந்துதல நம்பி வந்தவர்களுக்கு தான் இரக்கம் காட்டினார். பலிகள் மூலமாக வந்தவர்களுக்கு தான் இரக்கம் காட்டினார். தேவனுடைய இரக்கம் இயேசுடைய சிலுவையை முன்னிட்டு தான் இருந்தது என்பதை பார்த்தோம். இப்பொழுது 28ஆம் வசனத்தை பார்ப்போம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. ஒரு நிமிஷம் கவனிப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாயிருக்குமே. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இயேசுவை தேவன் அடித்தார், அங்கே கொன்று போட்டார், ரத்தத்தை சிந்த வைத்தார், ஜீவனை விட வைத்தார். அந்த மரணம் முக்கியமானது. அந்த மரணம் இல்லாமல் வாழ்வு யாருக்குமே கிடையாது. ஐயோ என்னுடைய நேசகுமாரனாச்சேன்னு விட்டாரா? கிடையாது. இரக்கம் பாராட்டாமல், எந்த விதமான தயவு தாட்சியம் காட்டாமல் அவரை அங்கே தண்டித்தார். ஏன்? பாவம், நம்முடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது. அந்த பாவத்தின் மீது தேவனுடைய அக்கினியாகிய நியாய தீர்ப்பு வந்து விழுந்தது. இரக்கமே கிடையாது அந்த விஷயத்தில். அதை தண்டித்து தான் ஆக வேண்டும். ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய பாவம் ஒன்று நம் மீது இருக்க வேண்டும், இல்லை என்றால் இயேசுவின் மீது சிலுவையில் இருக்க வேண்டும். 2 இடத்துல தான் இருக்க வேண்டும், வேற எங்கேயும் இருக்க முடியாது. நம் மீது இருந்தால் அது ஒரு நாளில் நியாயந்தீர்க்கப்படும், அது பயங்கரமான நாளா இருக்கும். இயேசு பாவம் சுமத்தப்பட்டு சிலுவையில இயேசு அவ்வளவாய் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார் என்று சொன்னால், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை அவமதித்து அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை துச்சமாக எண்ணி தேவனுடைய ஆவியானவரை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தேவன் பாவத்தை விடமாட்டார், கண்டிப்பா தண்டித்தேதான் தீர்வார். பாவத்தை விட்டு விடுவார் என்று மட்டும் யாரும் நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக தண்டிப்பார். தேவன் இயேசுவை சிலுவையில் அறைந்தது அந்த காரணத்துக்காக தான்.
அப்படி அறைந்தவர் ஒரு நாளிலே பாவிகள் அவருக்கு முன்பாக நிற்கும் போது அவருடைய பாவத்தை நியாயம் தீர்ப்பார் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் தான் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்கும் என்று அதை எழுதுகிறவர் சொல்லுகிறார். அன்றைக்கு போய் இந்த பாவத்தை சரிகட்டாத நிலையில, இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படாத நிலையில, பாவம் மன்னிக்கப்பட்டு நீக்கப்பட்டு சுத்திகரித்து கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆக்கப்படாத நிலையில தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் போய் நிற்பான் என்றால் அதை விட ஒரு பயங்கரம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எண்ணி பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான காரியம். இயேசுவின் மீது விழுந்த அக்கினி அங்கு அவன் மீது வந்து விழும். பாவத்தின் சம்பளம் மரணம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு நாள்ல எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். எந்த விதத்தில் நிற்க போகிறோம்? எப்படி நிற்க போகிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது தைரியத்தோடு போய் அவருக்கு முன்பாக நின்று, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மீது சிலுவையில் வைக்கப்பட்டது, அதை நான் விசுவாசித்தேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு வண்டியில் வந்தேன், என்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்தமானேன், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு அவரண்டையில் வருகிறதுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி நிற்க போகிறீர்களா? இல்ல அங்க போய் குற்ற உணர்வோடு பாவத்தோடு அந்த பாவ நிலையிலே அங்கே நிற்க போகிறீர்களா? அங்கே நின்றால் ஜீவனுள்ள தேவனுடைய கைகள் விழுகிறது பயங்கரமா இருக்கும். அது பயங்கரமான நாளா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ரட்சிப்பு நாளா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுகிற காலமா இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே நான் பாவி, நான் உம்மிடத்தில் வருவதற்கு தகுதி அற்றவன், இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நான் வருகிறேன், எனக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, எனக்காக நீர் மரித்தீர், ஜீவனை விட்டீர், எனக்காக பாடுபட்டீர், என்னுடைய மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய தண்டனையை நீர் சகித்தீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு இரக்கம் காட்டும், என்னை உடைய பிள்ளையாய் சேர்த்துக் கொள்ளும் என்று வருகிற போது ஆண்டவர் இரக்கத்தோடு நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அதுதான் வேத வசனத்தின் சத்தியம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் தலை வணங்கி ஒரு நிமிஷம் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்போம். முக்கியமான ஒரு நேரம். தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே பேசுகிறார். நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்க போகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக நிற்க போகிறோமா, அல்லது அந்த பிள்ளை என்ற நிலைக்கு வராமலேயே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலேயே வாழ்ந்து சத்தியத்தை கேட்ட பிறகும் அதை தள்ளினவர்களாக இருந்தால், இந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருந்தால், நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்கிற தேவனுடைய ஆவியானவரை தள்ளி போடுகிறவர்களாக இருந்தால், அவருக்கு முன்பாக நிற்கிற நாள் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு தேவனுடைய கிருபை நமக்காக காட்டப்படுகிறது. இதுவரைக்கும் இயேசுவை தள்ளினவர்கள் கூட, இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட, இதுவரை இந்த ரத்தத்தை உதாசீனப்படுத்தினவர்கள், உள்ளத்தில் கிரியை செய்கிற ஆவியானவருடைய கிரியை உதாசீனப்படுத்தினவர்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் சொல்லும் போது இந்த கிருபையின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. அது என்ன? ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார், கிருபையாய் நம்ம ஆண்டவரிடத்தில் இழுக்கிறார். நீ ரட்சிக்கப்படு, நீ போய் இன்றைக்கு ஏற்றுக்கொள், நீ போய் உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு என்று அந்த கிருபையின் ஆவி நம்மை உந்தி தள்ளுகிறது, நம்ம ஏவுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய உள்ளங்களிலே இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை இயேசுவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற அந்த அவசியத்தை உணர வைக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் உணர வைக்கிறார். அதை தள்ள வேண்டாம். அப்படி உள்ளத்தில் பேசுகிற ஆவியானவரை உதாசீனப்படுத்த வேண்டாம். சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏளனமாய் எண்ண வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து இந்த கிருபையின் ஆவியின் அந்த ஏவுதலுக்கு இணங்கி, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் வாரும்,
என்னை உடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய பாவங்களை சுத்திகரித்து என்னை கழுவியருளும். உம்முடைய ரத்தத்தினால் இல்லாமல் எனக்கு பாவ மன்னிப்பு கிடையாதே, எனக்கு ரட்சிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் என்னை சுத்திகரித்து கழுவும், நம்முடைய பிள்ளை ஆக்கும் என்று சொன்னோம் என்றால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறலாம். இந்த நிமிஷத்திலேயே அதுதான் மாபெரும் அற்புதம். எல்லா அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் தேவனுடைய பிள்ளையா மாறுகிறது. இன்றைக்கு இப்பொழுது மாறலாம். கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறவன், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன, எனக்கு ஆண்டவர் தேவை, நான் பாவிதான், ரட்சிப்பு எனக்கு தேவை, இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறவன் தான் பாக்கியவான். மூடி மறைக்கிறவன் பாக்கியவான் அல்ல, இதை தள்ளுகிறவன் பாக்கியவான் அல்ல. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பாக்கியவான். மரணம் சொல்வேன், என் பாவம் நீங்கிற்றே, வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பாய் நீங்கிற்றென்பே, அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே, அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே, ஆமே சுத்தமானே, அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே, அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே, ஆமே சுத்தமானே. பாபாய், God bless you. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே, அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே, ஆமே சுகமானே. Remember your creator in the days of your youth. உன்னுடைய வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை. வயசான பிறகு இல்லை, இப்போ. ஏன்னா வயசான பிறகு பாதி வாழ்க்கை வீணா போயிடும். இப்பொழுதே சிருஷ்டிகரை நினைத்து உங்களை உண்டாக்கின தேவனிடத்திலே நீங்கள் வந்தால் அவரே உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நன்மைகளால் நிறைந்த வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இது இருக்கும். இங்க இருக்கிறவர்கள் என்னோடு கூட இந்த ஜெபத்தை சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே மண்டியில வருகிறேன், பாதாக வருகிறேன். இந்த காலை வேளையிலே என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் தாமே உணர்த்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிலுவை அண்டையில வருகிறேன். நீர் எனக்காக சிலுவையில மரித்தீர், ரத்தம் சிந்தினீர், ஜீவனை விட்டீர். என்னுடைய பாவம் உம் மீது சுமத்தப்பட்டது. பாவத்தை நீர் வெறுக்கிறீர், அதை தண்டிக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன். அந்த பாவத்தை நானும் வெறுக்கிறேன், அதை விட்டு விடுகிறேன், மனம் திரும்புகிறேன், உம்மண்டையில திரும்புகிறேன். கர்த்தாவே, என்னை ரட்சித்தருளும். உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே என்னை கழுவியருளும். நீர் எனக்காக மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன். இன்று முதல் நீரே என்னுடைய ரட்சகர், ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறேன். உம்மை வணங்குவேன், உம்மை பின்பற்றுவேன், உமக்காக ஜீவிப்பேன். உம்முடைய பிள்ளையாக
என்னை மாற்றும் புதிய வாழ்வை, புது ஜீவனை எனக்கு தாரும். என்னை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே என்னை முடிசூட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது கிடையாது என்று. தேவனிடத்தில் வருகிறவர்கள் கர்த்தர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது கிடையாது. இன்று முதல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை மூலமாக அவர் உங்களிடத்தில் பேசுகிறார். நீங்கள் ஜெபிக்கிறது மூலமாக அவரிடத்தில் பேசலாம். ஒரு பெரிய உறவு, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய உறவு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த உறவை வளர்க்க வேண்டும். அவரிடத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நில்லுங்கள். இப்பொழுது ஜெப தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், பிரச்சனைகள், வாரங்கள், கவலைகள், வியாதிகள் மற்றும் பலவிதமான ஜெப தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார். விடுதலையும் சுகத்தையும் சமாதானம்